ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வேலை நாட்களில் வாரத்தினுடைய முதல் நாள் நிறைய உங்களுக்கு டைட் ஷெடியூல் இருக்கும். பல விதமான கமிட்மெண்ட், செய்ய வேண்டிய பொறுப்புகள், பிள்ளைங்களை ஸ்கூல் நியூ அட்மிஷன், இந்த வீக்கு பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போவாங்க. பல விதமான காரியங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். இது நான் காரியத்தை எப்படி செய்ய போகிறேன், ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிய நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதிகளிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றார். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்க நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இங்க கேயாசியை கொண்டு இங்க எலிசா தீர்க்கதரிசி கேட்க சொல்லுகிறார். யாருக்கு கேட்க சொல்லுகிறார்? அவர் எப்போதெல்லாம் அங்கே சூனேமுக்கு போகிறாரோ அங்கே கனம் புரிந்த ஒரு ஸ்திரீ இருக்கிறா, அவன் வீட்டில் தான் தங்குவார். அந்த ஸ்திரீயும் இவர் பரிசுத்தவான் என்று அறிந்து அவங்க புருஷங்களை சொல்லி ஒரு மேல் வீட்டை மெத்த வீட்டை கட்டி அதில் சேரை, நாற்காலிகளை, கட்டில், லைட்டு இதெல்லாம் போட்டு வைப்பார். ஒவ்வொரு முறையும் இப்படி பலவிதமான காரியங்களை செய்வார். இதை ஒரு நாள் எலிசா பார்க்குறாரு. இவ்வளோ நம்மளுக்கு சலக்காரங்க செய்கிறாரு, இவ்வளோ பணிவிடை செய்கிறாரு, இத்தனை காரியங்கள் செய்கிறாரு, இவளுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி கேஎஸ்களை சொல்லி கேட்க சொல்லுவார். நான் உனக்கு எதனா செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் நல்லா தான் இருக்கிறேன். பாருங்க, அந்த ஸ்திரீ யார் தெரியுமா? கனம் புரிந்தன ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீ சாதாரணமாக ஒரு ஸ்திரீயா கிடையாது. அவங்க ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஸ்திரீ. ஆனா அவளுக்கு ஒரு குறை இருக்கு. 16ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் என்றான். அதற்கு அவள், இதோ தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். பாருங்க, இப்ப தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, அடுத்த உற்பவ காலத்திட்டத்துல நீ ஒரு குமாரனை வச்சுருப்ப, ஒரு பிள்ளை உனக்கு இருக்கும். இவளுக்கா பயங்கர ஆச்சரியம். அபத்தெல்லாம் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நானும் வயது செல்வேன், என் புருஷன் வயது செல்வேன் அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிறா. தேவப்பிள்ளையில 17வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்க, வாசிக்க கேட்போம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறுகிறார். தெய்வ பிள்ளைகளே பாருங்க, சொன்ன வார்த்தையின்படி அன்னைக்கு எலிசா கேட்க, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆமேன். அவர் மலடியா இருக்கிறா. பாருங்க தெய்வ பிள்ளைகளே, இங்க நடக்கிறத பார்க்கிறோம். அவன் புருஷன் வயது சென்றவன் தான். அவளுக்கோ ஒருவேளை அந்த பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அடுத்த உற்ப காலத்திட்டத்தில் ஒரு பிள்ளையை கொடுக்க அவள் கர்ப்பம் தரித்து அவர் பிள்ளை பெறுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க, நான் உனக்கு என்ன செய்யணும்? என்ன தேவையோடு இருக்கீங்க? தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒருவேளை லிட்டரலாக பிள்ளை இல்லாமல் இருக்கா? ஒருவேளை எந்த ஆசீர்வாதம் மேலே இன்னும் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல பிரதர், இன்னும் எனக்கு இந்த நன்மை கிடைக்கல, ஒருவேளை என்ன காரியத்தில் குறைவோடு இருக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவர்களை சொல்ல போகிறோம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நாள். அன்னைக்கு எப்படி அந்த சுனேமி, அந்த ஸ்திரீக்கு, கனம் புரிந்தின ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ, தீர்க்கதரிசி வார்த்தை கனப்படுத்தினாரோ, நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு தெய்வ மனுஷனாக வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் அவர் இருக்கிறார். ஆண்டவங்களுக்கு என்ன செய்யணும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டோட அற்புதங்களை பார்ப்பீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்னைக்கு அந்த சுனேமி என்ற சகோதரியை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுத்துருவா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது கூட இயேசுவின் நாமத்தில் யார் யார் எப்படிப்பட்ட குறைவுகளோடு இருக்காங்களோ, என்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக ஜெபிக்கிறப்பா. நடக்கட்டுங்கப்பா, நடக்கட்டும். நீங்கள் அற்புதங்களை செய்கிறீ அன்று எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் ஆண்டவரே உங்கள் அற்புதத்தை நீங்கள் காண செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம்.
அன்னைக்கு அடைக்கப்பட்ட கர்ப்பத்துக்குள்ள பிள்ளையை கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு அப்படியே இவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். பாதுகாப்பு ஒப்புக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கலப்பு தாவே ஆமென். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சுட்டா தைரியமா போங்க. God bless you.